ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 5ஓட இங்கிலீஷ் சாப்டர் 3 த ரெயின்போ பார்ட் 1 பார்க்க போறோம். இந்த ரெயின்போ போயம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் போயம். இட் இஸ் ரிட்டன் பை கிறிஸ்டியானா ரோஸ்டி. ரெயின்போவை நினைச்சு பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்? கலர்ஃபுல், ஹவ் கலர்ஃபுல் இட் இஸ், அதுதானே ஞாபகம் வரும். போயட்டும் அதே மாதிரி அதை வர்ணிச்சு எப்படி எழுதியிருக்காங்கன்றது தான் இந்த போயம். Boats sail on the rivers and ships sail on the seas, but clouds that sail across the sky are prettier far than these. ரிவர்ல போற போட்ஸ் இருக்கு, சீஸ்ல போற ஷிப்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் வானத்துல வந்து கிளவுட்ஸ் நம்ம அப்படியே பார்த்தோம்னாலே எப்படி தெரியும், கிளவுட்ஸ் அப்படியே மூவ் ஆகுற மாதிரி தெரியும்ல. வானத்திலேயே ஸ்லைட் பண்ற கிளவுட்ஸ் வந்து இது ரெண்டுத்தை விடையும் பயங்கர அழகா தெரியுது. ரிவர்ஸ்ல வந்து எது இருக்கும்? போட்ஸ் இருக்கும், சீஸ்ல ஷிப்ஸ் இருக்கும். பட் த போயட் சேஸ் கிளவுட்ஸ் இன் த ஸ்கை வந்து ஈவன் பிரட்டியர் than போத். செயிலிங் கம்பேரிசன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இதுல பிரிட்ஜோட கம்பேர் பண்றாங்க. தெர் ஆர் பிரிட்ஜஸ் ஆன் த ரிவர்ஸ். இப்ப ரிவர்ஸ்க்கு மேல ரிவர் பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அதுல நம்ம வந்து வெஹிக்கல்ல போகலாம், நடந்து போகலாம், இல்லாட்டி ரிவரை கிராஸ் பண்ண முடியாதுல்ல. there are bridges on the rivers as pretty as you please. அது அழகா தான் இருக்கு. பட் the bow that bridges heaven and overtops the trees and builds a road from earth to sky is prettier far than these. ஆனா ஒரு போனா என்னது? வில்லு. வில்லு எப்படி இருக்கும்? வளைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வளைஞ்சிருக்கிற இந்த ரெயின்போ ஆனது எர்த்துக்கும் ஸ்கையுக்கும் ஒரு ரோடு மாதிரி இருக்கு. அந்த ட்ரீஸை விட அதிகமான உயரத்துல ஹெவன், சொர்க்கத்தையே கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரெயின்போஸ் வந்து அவ்வளோ ஒரு அழகு அப்படின்றாங்க. ஷி கம்பேர்ஸ் மேன்மேட் பிரிட்ஜஸ், ரிவர்ஸ்க்கு மேல கட்டினதெல்லாம் மனுஷன் போட்டது, டு த ரெயின்போ. ஆனா ரெயின்போ வந்து நேச்சரோட ஓன் பிரிட்ஜ் தட் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் எர்த் டு ஸ்கை. ரியல் பிரிட்ஜஸ் வந்து அழகா தான் இருக்கு. பட் த ரெயின்போ இஸ் லைக் அ பிரிட்ஜ் டூ, அதுவும் பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்கு. எ போ, அதாவது ஒரு வில்லு மாதிரி இருக்கு. தட் பிரிட்ஜஸ் ஹெவன் ரைசிங் ஹையர் தேன் ஈவன் த ட்ரீஸை விட உயரகமா இருக்க மாதிரி, ஜாயினிங் த எர்த் அண்ட் ஸ்கை, வானத்தையும் பூமியும் இணைக்கிற மாதிரி இருக்கு. தட்ஸ் வை த போயட் லவ்ஸ் இட் த மோஸ்ட். ஓவர் டாப்ஸ்னா என்ன அர்த்தம்? rises higher than something. The rainbow overtops, rises above the trees. ட்ரீஸுக்கும் மேல உயரமா இருக்கிறது. பிரிட்ஜஸ்ன்னு சொன்னா என்னது? structures built over rivers to cross them, also used as a verb to join two places. பிரிட்ஜ்ன்றது என்னது? இப்போ ரிவர் பிரிட்ஜ்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டியிருப்பாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரிவரை கிராஸ் பண்ணலாம். போன்றது எப்படி இருக்கும்? போன்றது வந்து வில்லு, வில்லு மாதிரி வளையறாங்கம்பாங்கல்ல, அது எப்படி இருக்கும்? கர்வ்டு ஷேப்ல இருக்கும். ஹியர் இட் மீன்ஸ் த, ஆனா இந்த போயம்ல வந்து ரெயின்போவை சொல்றாங்க, அதுவுமே கர்வ்டு ஷேப்ல தான் இருக்கும். எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் த வேர்ட் பவ் யூஸ்ட் இன் த போயம். போயம்ல எதுதான் சொல்றாங்க? ரெயின்போ. இட்ஸ் அ கர்வ்டு ஷேப். விச் பிரிட்ஜ் டஸ் த போயட் லைக் மோர்? எந்த பிரிட்ஜ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? த போயட் லைக்ஸ் த ரெயின்போ. ரெயின்போவை பிரிட்ஜுக்கும் ஈக்குவலண்டா சொன்னாங்க, கம்பேர் பண்ணி உவமைப்படுத்தி சொன்னாங்க. த போ தட் பிரிட்ஜஸ் ஹெவன், அதாவது எர்த்தையும் ஸ்கையையும் கனெக்ட் பண்ற ஒரு பியூட்டிஃபுல் போ தான் ரெயின்போ. த வேர்ட் தீஸ் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் ஈச் ஸ்டான்ஸா. ஏன்னா தீஸ்ன்ற வேர்டை ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால வந்து போட்ஸ் அண்ட் ஷிப்ஸ் செயில் ஆச்சு இல்லையா, அப்ப யூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால பிரிட்ஜஸ், ரிவர் பிரிட்ஜுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்க பிரிட்ஜ் மாதிரி இது இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணாங்க. ஸோ சேம் வேர்ட்ஸை டிஃப்ரெண்ட் ஸ்டான்ஸாஸ்ல யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் வரும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஷிப்ஸ் செயில் ஆன் த ரிவர். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இந்த போயம்ல ஷிப்ஸ் எங்க செயில் ஆச்சு? சீல. சி. அது மாதிரி போட் செயில் ஆன் த சி. இந்த போயம்ல என்ன சொல்லியிருந்தாங்க? போட் செயில் ஆன் த ரிவர். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். பிரிட்ஜஸ் ஆர் பில்ட் ஆன் த ரிவர். ட்ரூ. ரிவர் பிரிட்ஜ் பத்தி படிச்சோம் இல்லையா. ரோட் இஸ் பில்ட் ஃப்ரம் எர்த் டு த ஸ்கை. சொன்னார் இல்ல அவர் உவமைப்படுத்தி, எர்த் டு ஸ்கைக்கு இருக்கிற ரோடுக்கு பேர் என்னது? ரெயின்போ, ஆஸ் பர் திஸ் போயம்.
வாட் ஆர் த வேஸ் இன் விச் யூ கேன் கிராஸ் அ ரிவர்? வேற ஏதாவது வேஸ்ல நம்ம ரிவர் கிராஸ் பண்ண முடியுமா? ரிவர் பிரிட்ஜ் இருக்கலாம், இல்லாட்டி நம்மளுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கலாம். We can cross a river by walking over a bridge, traveling by boat or ferry. Boat வச்சு நம்ம cross பண்ணி போலாம். Swimming across or stepping on stones in a shallow river. அந்த அளவு டீப்பா இல்லனா அந்த கல்லு மேல ஏறியும் போகலாம். Have you ever seen a rainbow in real life or in pictures? How did you feel? ரெயின்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, கலர்ஃபுல்லாக இருக்கும். It had 7 beautiful colors stretched across the whole sky. I felt very happy and amazed. It looked like magic. If you could walk on a rainbow, நம்ம வந்து அதில் நடக்க முடிஞ்சதுன்னு நினச்சோன்னா, where do you think it would take you? எங்கே போகும்? ஸ்வர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கும் இல்லையா? I think it would take me to a magical land in the clouds, full of colors, sunshine and wonderful surprises like a staircase to the sky. வானத்துக்கே போற மாதிரி இருக்கும். Great job, readers. Today we recited the rainbow, learnt new words and answered every comprehension question in the poem. Part 2ல நம்ம இதோட continuation பார்க்கலாம். Okay people, thank you so much.